வணக்கம், வெல்கம் டு ஃப்ரெண்ட்லி கேட்டலிஸ்ட் வித் கோபிகா. வாழ்க்கையில் சில சுச்சுவேஷன்ஸ் வரும், நம்மளை அப்படியே எல்லா லெவல்லையும் கீழே இழுத்துட்டு போகும். அப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ஸையும் எம்ப்ரேஸ் பண்ணி ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுறது எப்படின்னு நம்ம ஆல்ரெடி இங்கே பேசியிருக்கோம். பட் அந்த கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கெல்லாம் முன்னாடி 2 விஷயத்துக்காக நம்ம மனசு ஏங்கும். ஒன்று அன்பு, இன்னொன்று ஆதரவு. நான் சொல்ல முடியாத ஒரு கஷ்டத்தில் இருக்கேன். ஸோ இந்த டைமில் எனக்கு பிடிச்சவங்க கிட்ட இருந்து ஒரு சின்ன லவ் அண்ட் சப்போர்ட் இது 2ம் கிடைச்சா அதுவே மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கும்னு தோணும் இல்லையா? இந்த இடம் நாங்கள் கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஒரு பாயிண்ட். பொதுவாகவே இந்த பாயிண்ட்டை பெரும்பாலும் நம்ம கூர்ந்து கவனிச்சிருக்க மாட்டோம். எப்படின்னு பார்த்தா, கஷ்டமாக ஃபீல் பண்ணுற சுச்சுவேஷன்ஸில் நம்ம மனசு அன்பும் ஆதரவும் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி ஏங்கும்னு சொன்னேன் இல்லையா? அது வெளியே இருந்து கிடைக்காதான்னு சொல்லி தான் முதல்ல அது தேடும். நீங்களே யோசிச்சு பாருங்கள், எவ்வளோதான் செல்ஃப் லவ், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இதெல்லாம் பேசினாலும் டிப்ரெசிவாக இருக்கிற சுச்சுவேஷன்ஸில் அது எல்லாத்தையும் நம்ம மறந்துடுறோம். ஏன்னு பார்த்தா, உண்மையிலே நமக்கு ஒரு கஷ்டம்னு வந்தால் எனக்குள்ளேயும் அன்புன்றது இருக்குது, அதை கொஞ்சமாக வெளியே கொண்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற பிலீஃப் நம்மக்கிட்ட ஸ்ட்ராங்காக இல்லாதது தான் காரணம். அத்தனை வழியையும் ஏற்றுக்க முடியாமல் எப்படிடா இந்த பெயினை ஹேண்டில் பண்ணி ஓவர் கம் பண்ணுறதுன்னு நம்ம திணறும் பொழுது இருக்கவே இருக்குது நம்ம சொசைட்டியில் டைவர்ஷன்ஸ் அப்படின்ற விஷயம். அதுக்கடுத்து அப்படியே வெளியே இருந்து கொஞ்சம் லவ், கொஞ்சம் சிம்பத்தி கிடைச்சா போதும், அந்த பெயினை க்ராஸ் பண்ணி நார்மலாக ஆஸ் யூஷுவல் ரொட்டீன் லைஃப்க்கு நம்ம போயிடுவோம். இதுதான் நம்மளை முழுமையாக ஹீல் பண்ண விடாமல் தடுக்கிற முதல் ஆஸ்பெக்ட். நான் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கவும், எனக்கு பிடிச்சவங்களை நல்லா பார்த்துக்கவும் முதல்ல எனக்கு நான் ரொம்ப முக்கியன்ற ஆஸ்பெக்டை நம்ம யோசிக்க ஆரம்பிக்கணும். 2வது, எனக்கு நான் இருக்கேன், இதை மேம்போக்காக இல்லாமல் உண்மையாக நம்ம நம்பணும். ஒரு கஷ்டம் வரும்பொழுது அதை பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு தோள் துணையாக இருக்கிறது நல்ல விஷயம்தான். ஆனால் அதை விட அவசியமானது நம்மக்கிட்டேயும் ஒரு தோள் இருக்குது அப்படின்றத மறக்காமல் இருக்கிறது தான். தோள் கொடுப்பான் தோழர், கரெக்டு தான். பட் சில இடங்களில் இன்கேஸ் நீங்கள் கஷ்டப்படுற தருணங்களில் உங்களை சுற்றி யாரும் இல்லை அப்படின்னாலும் கூட உங்களுக்கு நீங்களே அந்த தோள் கொடுக்கும் தோழனாக இருங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். இது ஒரு சின்ன விஷயமா தெரியும், பட் யூ திங்க் அபவுட் திஸ். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணி ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்படி பண்ணுறது மூலயமா நீங்கள் அவங்களோட லைஃப்பில் ஒரு கேட்டலிஸ்ட்டாக மாற முடியும். அண்ட் இந்த எபிசோடை பற்றின உங்கள் காமெண்ட்ஸை இன்ஸ்டாகிராம், இமெயில் அண்ட் லிங்க்டின் மூலமாக என் கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம். அண்ட் ஐ வில் see you soon in another episode.